ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தனுஷோட டைரக்ஷனில் இன்னைக்கு இட்லி கடை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி சினிமா அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அப்டேட்ஸுமே 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போயிடலாம். படத்தோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் வந்து ஒரு குட்டியாக இட்லி கடை வந்து நடத்திட்டு இருக்காரு. அவரோட பையனான தனுஷ் வந்து கேட்டரிங் படித்து முடிச்சுட்டு பேங்காக்ல வந்து ஒரு பெரிய வேலைக்கு வந்து போகிறாரு. என்னதான் ஒரு பேங்காக் போயிட்டு நல்ல வேலை செஞ்சு ஒரு பொசிஷனுக்கு வந்தாலும் அவரோட மனசாட்சி கேட்காம திருப்பியுமே வந்து அவர் ஊருக்கு வந்து வராரு. அவருடைய அப்பாவோட இட்லி கடை எடுத்து நடத்தும் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் தனுஷ் எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதையோட கான்செப்ட் வந்து இருக்க போது. ஓவரால் படத்தோட ரேட்டிங்க்கு வந்து எல்லாருமே 3.5 வந்து கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து படத்தோட கான்செப்ட் வந்து நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது கார்த்திக் நடிச்சிருந்த மெய்யழகன் படம் மாதிரியே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.